Hey families, welcome to my channel. இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கேட்ட மாதிரி என்னோட சீக்ரெட் மசாலாவான குழம்பு மசாலா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாகவே செஞ்சிடலாம். என்னதான் மசாலா வகை வகையாக போட்டாலும் பக்குவமாக சமைச்சாலே பக்காவாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்பு மசாலா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு மசாலாவோடைய அளவு கொடுத்துருக்கேன். அதாவது நான் 1 கிலோ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். 3 நாளைக்கு நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில். பாருங்கள், கருவேப்பிலெல்லாம் 3 நாளைக்கு நல்லா காஞ்சி முறுமுறுன்னு வந்துடுச்சு. எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு, எடுத்துக்கலாம். நான் 6 மாதம் 9 மாதம்லாம் மசாலா அரைச்சி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு மாதமும் தேவையான அளவுக்கு அரைச்சிப்பேன். அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழம்பு செய்யும் போது. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 கப் துவரம் பருப்பு போட்டு நல்லா சூடு காட்டிப்போம். சூடாகிடுச்சுன்னா லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ காய வச்சு வச்சுருந்தா கருவேப்பிலையும் மஞ்சள் கட்டியும் போட்டு லேசாக சூடு காட்டலாம். அதுவும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மிளகு சீரகம் சோம்பும் போட்டு லேசாக சூடு காட்டிப்போம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. நல்லா சூடாகி முறுமுறுன்னு வந்துருக்கு. 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இப்போ பக்கெட்டில் காய வச்சுருந்த காஞ்ச மிளகா, மல்லி, சூடு காட்டி வச்சுருங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏன் நம்ம சூடு காட்டணும்னா இப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா பவுடர் ஆகி வரும். அதுக்காக தான். மிஷினில் அரைச்சிட்டு வர வெயிட் பண்ணலாம். அரைச்சிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, குழம்பு மசாலா சூப்பராக வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த வித மசாலா போட்டாலும் நம்ம சமைக்கிற கை பக்குவத்தில் தான் அதோட ருசி இருக்கு. சமைக்கும் போது எப்பவுமே அன்போட சமைங்க, அது இன்னும் ருசியை ஏற்றி கொடுக்கும். நான் இந்த மசாலா 1 மாதத்துக்காக அரைச்சிருக்கேன். எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி வந்திருக்குன்னு. இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலேயே தான் அரைப்பேன், எப்பவுமே வெளியே வாங்க மாட்டேன். வீட்டில் அரைச்சி செய்யும் போது அது இன்னும் ருசி கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலி. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க ஃபேமிலிஸ். தேங்க்யூ. Look at this beautiful spice powder, fresh and aromatic. Feel the texture, perfect for our traditional recipes.